ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்தியான ராகி சாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 16 முந்திரி 8 பாதாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சர் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே ஜாரில் அரை கப் நாட்டு சக்கரை 3 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் அந்த மிக்சர் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போது அரை கப் ராகி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் நல்லா கெட்டியான நெய்யை எடுத்து இந்த மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி அந்த நெய்யை எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நல்லா திக்கான பதத்துக்கு அதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸில் ரெஸ்ட்டு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நம்ம சாக்கோஸாக உருட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேக்கிங் பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம உள்ளங்கையால் வச்சுட்டு ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாக்கோஸ் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பேக்கிங் ஷீட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு வாட்டர் பாட்டிலோட கேப்பை வச்சு இந்த மாதிரி சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து செகண்ட் மெத்தடு. உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஷேப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 3 ஷேப்பை எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபைனலாக மில்கில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. தேர்டு ஷேப் வந்து குட்டி குட்டியான பால்ஸ் மாதிரி உருட்டிக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி, நம்மளே பண்ணிடலாம் டக் டக்குன்னு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஓடிஜியில் வைக்க போகிறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சாக்கோஸ் ரெடி ஆகிடும். பார்த்திங்களா இந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ஓடிஜி ஓவன் இல்லாமல் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்காக இது இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சாக்கோஸ் வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் இந்த மாதிரி. இதுலேயும் நான் ஒரு 3 ஷேப்ஸும் கலந்து தான் வச்சுருக்கேன். இப்போது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்கோஸ் உள்ளே வச்சிடுறேன். இது ரெடி ஆகிறதுக்கு 12 மினிட்ஸ் ஆகும். மறந்துடாதீங்க, ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஓவனில் ஓடிஜி வச்சதில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா? இப்போ வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்குள்ளே எடுத்திங்கன்னா லைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரு விரலால் இப்படி நகர்த்தி பார்த்திங்கன்னா அது நகரணும் ஈஸியாக. அப்போ அது ஈஸியாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதுவும் நம்ம நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு அந்த அரை கப் மாவில். இப்போ வந்து நான் கொஞ்சமாக உங்களுக்கு மில்க் ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குட்டீஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே இது சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட.